அன்பு நெஞ்சங்களே, மரத்துல கட்டுறது தேன்னு மணி 3 ஆனா வந்துருவேன் நானு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்கிறத நம்ம கமெண்ட்ல சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓ தில்லை நகரா தேரடி தருவா அங்க இருக்கா உன் வீடு. சரதாச கூறப்பட்டு சேலை வாங்கி தருவேன். வெக்கப்பட்டு என்ன தேடு. என்னடா இவன் வீடியோக்குள்ள போலான்னு சொல்லிட்டு ஏதோ பாட்டுன்ற பேர்ல ஏதோ கத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு நினைக்காதீங்க. இப்போ நான் சொல்றத நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா இந்த பாட்டை உங்களை பார்த்து உங்க பாய் ஃப்ரெண்ட் படிப்பான், உங்க ஹஸ்பண்ட் படிப்பாங்க. நான் சொல்ற இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்க முடி எவ்வளவு அழகா வளரும், உங்க முடி அழகா பார்த்து உங்களை பார்த்து இந்த மாதிரி பாட்டு படிப்பாங்க. அதனாலதான் இந்த பாட்டு படிச்சேங்க. அப்புறம் முக்கியமானதுங்க, இந்த பாட்டு படிச்சது நல்லா இருந்தா நல்லா இல்லட்டா கமெண்ட்ல சொல்லுங்க. நல்லா இருந்தாலும் சொல்லுங்க, நல்லா இல்லாட்டாலும் கண்டிப்பா சொல்லுங்க. ஸ்கூலுக்கு போற பையனுக்கு ஸ்கூல் பேக் முக்கியம், காலேஜ் போற பையனுக்கு காலேஜ் பேக் முக்கியம், சிக்ஸ் பேக் வச்சிருக்கவங்களுக்கு சிக்ஸ் பேக் முக்கியம். அதனால இந்த பேக் நம்ம குளிக்க போறதுக்கு முன்னாடி இந்த பேக் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதாவது முடி வளரணும்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த பேக் முக்கியம். அதை நான் கொஞ்சம் திக்கின்னு சொல்லுவேன், நான் கண்டுக்கிறாங்க. டே டே பேச்ச குறடா அப்படின்னு சொல்றது எனக்கு கேக்குது. வாங்க அந்த ஹேர் பேக்கு என்னெல்லாம் தேவைங்கிறது அங்க உள்ள போய் பார்க்கலாம். உங்க முடி வளவலன்னு வளராம நல்ல வளமா வளர்றதுக்கான அந்த தரமான 2 பொருளை தான் நம்ம பார்க்க போறோம். அந்த 2 தரமான பொருள் என்னன்னா, நீங்க யார்ட்டையாவது முடி வளர்த்து காட்டுறேன் அப்படின்னு பந்தயம் கட்டிருந்தீங்கன்னா உங்க பந்தயத்தை மேல ஜெயிக்க வைக்கிறதுக்கு நீங்க எடுக்கிற பொருள் வெந்தயம். இந்த வெந்தயத்துக்கு வேண்டிய நீங்க எந்த சந்தையும் போக வேண்டாம், சண்டையும் போட வேண்டாம். உங்க வீட்டுல இருக்க இந்த வெந்தயம், அந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. அட வேப்பையில அடுத்து என்னடா எடுக்கணும் சொல்லு அப்படின்னு சொல்றீங்க. அதுக்கு தான் சொல்றேன், அடுத்து வேப்பலை. இந்த வேப்பலை நாட்டு மரத்துக்கு எப்பவுமே டாப்ல தான் இருக்கும். அதனால வேப்பலையும் எடுத்துக்கோங்க. இந்த 2யும் எடுத்துட்டீங்களா? இந்த 2யும் வச்சு என்ன செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். இப்போ முதல்ல வெந்தயம் எடுத்தீங்களா? வெந்தயத்தை வந்து சும்மா வைக்காம ஒரு நாள் ஃபுல்லா ஒரு நைட் வந்து ஊற வைங்க. அதாவது வடிவேல் சொல்ல மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா ஊற வச்சு அடிச்சிங்களாடா விட வேண்டியதானடா அப்படின்னு சொல்லுவார்ல, அதே மாதிரி இந்த வெந்தயத்தை ஒரு நாள் ஃபுல்லா நைட்டுக்கு ஊற வச்சிருங்க. அப்படி ஊற வச்சு எடுத்துக்கோங்க. இந்த வெந்தயத்துல ஏகப்பட்ட சத்து இருக்குங்க. அதாவது வெந்தயம் சொல்றோன்னு சும்மா சாதாரணமா, அதுல அவ்வளோ சத்து இருக்குங்க. அதாவது நார் சத்து, இரும்பு சத்து, கால்சியம், கார்போஹைட்ரேட், 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 கார்போஹைட்ரேட். என்னடா இழுவ மேட்ருக்கு வாடா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்குது. வேண்டாம், கொஞ்சம் ரோலிங் ஆயிட்டு அதான் மறுபடி போட்டேன். இத்தனை இருந்தும் நம்ம கவனிக்கலையே பாஸ் அப்படின்னு சொல்றீங்க. அது மாதிரி இன்னும் கவனிக்காம இருக்காதீங்க. இப்ப கவனிச்சுக்கோங்க. கவனிச்சுட்டு ஹேர் பேக் ரெடி பண்ண ஆரம்பிங்க. வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை ஒரு நாள் ஊற வச்சுக்கோங்க. இந்த வெந்தயத்துல இருந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன? நோய் எதிர்த்து போராடுற சக்தி இருக்கு, உடல் சூட்டை குறைக்கிற சக்தி இருக்கு, பித்தம் குறைக்கும், பித்தத்தை குறைக்கும். அதாவது குறைக்கும் என்னடா நாய் மாதிரி குறைச்சிட்டு இருக்க அப்படின்னு நினைக்காதீங்க. நம்ம முடி குறையாம இருக்கிறதுக்கு நம்ம இதெல்லாம் செஞ்சுதாங்க ஆகணும். ரத்தத்தை சுத்தம் பண்ணோம். ரத்தம் சுத்தம் பண்ணா நம்ம ரத்தம் வந்து ஒழுங்கா இருக்கும், ஒழுங்கா சீரா ஓடிட்டு இருக்கும். ரத்தம் ஒழுங்கா ஓடினாலே நம்ம முடிக்கு தேவையான ரத்தம் கிடைக்கும். ரத்தம் ஒழுங்கா ஓடும்போது நம்ம முடி நம்மளை விட்டு ஓடாம இருக்கும். அப்புறம் மாப்பிள்ள அடுத்து நம்ம பாக்குறது வேப்பிலை. வேப்பிலையை பத்தி தமிழ்நாட்டுல அறிமுகமே தேவையில்லைங்க. அதாவது பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி வேப்பிலைக்கு அறிமுகம் தேவையில்லை. வேப்பிலையில வந்து ஏ டு செட், ஆனால இருந்து அவண்ணா வரைக்கும். மன்னிக்க வேண்டுகிறேன், மறந்துட்டேன். அதாவது ஆனால இருந்து அவ்வண்ணான்னு சொல்லிட்டேன், ஆனால இருந்து அக்கண்ணா வரைக்கும் மறந்துட்டேங்க, மன்னிச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏ டு செட் வந்து வேப்பிலையில வந்து நன்மை தாங்க. நீங்க ஒண்ணு கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது வேப்பிலை காலையில சாப்பிடுறவங்க, வேப்பிலையை வந்து யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கவங்க ரொம்ப இளமையாவே இருப்பாங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அவங்களுக்கு சீக்கிரமா தலையில வந்து பொடுகிறதும் வராது, தலையில எதுவும் பிரச்சனை வராது, உடம்புலயும் எதுவும் பிரச்சனை வராது. உடல்ல சேர நச்சுக்களையும் அந்த வேப்பிலை வந்து வெளியேற்றிரும். அப்படி இருக்கிறவங்க முடி வந்து கழியாம இருக்கும். பார்த்துருக்கீங்க, கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அப்படி நம்ம இதுக்கு மேலேயும் நமக்கு கருவேப்பிலை யூஸ் பண்ணாம இருக்கிறவங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இப்படி அந்த 2 தரமான பொருளை எடுத்துக்கோங்க. அந்த 2 தரமான பொருளை வச்சு நீங்க உங்க முடியை வந்து பாதுகாக்கிறதுக்கு எப்படி ஹேர் பேக் யூஸ் பண்ணலாம்னு வாங்க பார்க்கலாம். அதாவது அந்த ஒரு குத்து வேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு நாள் நைட்டு ஃபுல்லா ஊற வச்ச அந்த வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. 2யும் வந்து மிக்சியில போட்டுக்கோங்க. வெந்தயத்தை முதல்ல போட்டுக்கோங்க. வெந்தயத்தை வந்து நீங்க எந்த பதம்னா உங்களுக்கு அந்த எடுத்து பார்த்தீங்கன்னா பிசு பிசுன்னு உங்களுக்கு கையில ஒட்டும். அந்த பதத்துல வெந்தயத்தை எடுத்துக்கோங்க. வெந்தயத்தோட அந்த ஒரு குத்து நம்ம வேப்பிலை பிடிக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. 2யும் சேர்த்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அரைக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு எப்படி அரைக்கணுங்கிற காட்டுறவாங்க. அரைச்சி முடிச்சோன்னு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறவாங்க. நல்ல ஷாம்பு மாதிரி வந்துடும் உங்களுக்கு. பார்த்தீங்களா எப்படி பேஸ்ட் மாதிரி வந்தது பார்த்தீங்கன்னா, இந்த பேஸ்ட்டுக்கு மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு தலையில் அப்ளை பண்ணுற மாதிரி வேணும். இது நல்ல தலையில் வந்து எல்லாம் ஸ்கால்ப் அந்த இடைய நல்ல பகுடு எடுப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் நல்லா பார்த்து ஒவ்வொரு இடமா பார்த்து தேய்ங்க. தேய்ச்சி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வைங்க. இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு 1 வாட்டி இல்லை 2 வாட்டி செஞ்சீங்கன்னா உங்கள் முடி ஆரோக்கியமாக இருக்கும். முடி உதிர்வு வந்து குறையும். இப்படி நீங்கள் செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா உங்கள் முடி உங்களை விட்டு எங்கேயுமே போகாது, உங்கள் கூடயே இருக்கும். நீங்களும் இளமையாக தெரிவிங்க. உங்கள் முடியை பார்க்கும்போது உங்களுக்கு இது நம்ம முடியா இது அப்படின்னு கேட்குற அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு ரிசல்ட் தெரியும். இதை நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த ஹேர் பேக் யூஸ் பண்ணீங்கன்னா உங்கள் முடியோட பேக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். நல்லா கருப்பாகவும் வளரும்.
இந்த ஹேர் பேக்கை யூஸ் பண்ணி பாருங்க. உங்க முடிய பத்தி குறை சொன்னவங்கலாம் மூக்குல விரல வைக்கிற அளவுக்கு உங்க முடி அவ்வளோ அழகா வளரும். உங்களுக்கும் ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் குடுக்கும் இந்த ஹேர் பேக் உங்களுக்கு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இத அப்ளை பண்ணி பாருங்க. உங்க தலைமுடியில உள்ள என்ன பிரச்சனைனாலும் இந்த ஹேர் பேக்ல சரியாயிரும். அதாவது புழுக்கடின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி எதுவும் இல்லாம பூச்சிக்கடின்னு சொல்லுவாங்க. அந்த இதுல எதுவுமே எந்த பிரச்சனை இருந்தாலும் இதுல சரியாயிரும். நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, குறை நிறைகளை சொல்லுங்க. அதுதான் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ போடுறதுக்கும் ஒரு ஆர்வம் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் வாங்க.